இந்த வாரம் உங்களுக்காக 3 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார்ஸ் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். எஸ்ஐபியா லம்சமா, வீடு வாங்கணும்னா எது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி? எங்க வீடு வாங்கணும்னு யோசிச்சாச்சு, அதை எப்படி ஃபினான்ஸ் பண்ண போறோம்னு யோசிக்கிறீங்களா? இந்த வெபினார் உங்களுக்கானது. 10 AM சாட்டர்டே ரெஜிஸ்டர் பண்ண மறக்காதீங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸோட ட்ரூ பொட்டன்ஷியல் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவுட் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? இல்ல பாசிவா வெயிட் பண்ணலாமா? இல்ல ஆக்டிவா ஸ்மார்ட் மூவ்ஸ் பண்ணலாமா? ஆன்சர்ஸ் எங்க கிடைக்கும்? இந்த வெபினார்ல இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னாலே டாக்ஸ் டென்ஷன் வருதா? டோன்ட் வரி. இந்த வெபினார்ல மல்டி அசெட் இன்வெஸ்டிங்ல எப்படி டாக்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு லேட்டஸ்ட் பட்ஜெட் அப்டேட்ஸோட எங்க டீம் வராங்க at 12 PM. இப்போவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த எஸ்ஐபியை இப்ப நிறுத்தணுமா தொடரணுமா? இந்த கேள்விதான் இப்போ காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. எந்த எஸ்ஐபி பத்தி பேசுறோம்? ஸ்மால் கேப் எஸ்ஐபி பத்தியும் மிட் கேப் எஸ்ஐபி பத்தியும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது ஏன் தனியா ஸ்மால் கேப் மிட் கேப்பை பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு அதுல ஏதாவது சொந்த விருப்பு இருக்கா? ஒண்ணும் கிடையாது. மார்க்கெட்ல ஓவர் வேல்யூடா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கண்ணை மூடிக்கிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணணுமா கூடாதாங்கிறதான் கேள்வி. நிறைய பேருக்கு ஃபண்ட் மேனேஜர்ஸ் மேல பயங்கர வெறுப்பு, காண்டுன்னு வச்சுக்கலாம். எனக்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. என்னவோ நம்மளாம் சம்பாதிக்காத மாதிரியும் வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் சம்பளமே வராத மாதிரியும் இவங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்த அவங்க செய்யறாங்கன்றதுதான் இதுல பிரச்சனை. சோ அவங்க என்ன சொல்லுவாங்க? ஓகே, நீ ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணு, ஆனா அதுக்குன்னு ஒரு ETF இருக்கு, அந்த ETFல இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. 250 ஸ்டாக்ல நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த ETF மூலமா அப்படின்னு ஒரு செக்ஷன். நீங்க நேரடியாக பங்குகள் வாங்கினாலும் சரி, நேரா போய் ஸ்மால் கேப் மிட் கேப் பங்கு வாங்கினாலும் சரி, அல்லது ETF வாங்கினாலும் சரி, அல்லது ஆக்டிவ் ஃபண்ட், அதாவது ஃபண்ட் மேனேஜர்ஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் ஸ்கீம்ஸை போய் வாங்கினாலும் சரி, இந்த மூணுத்துலயுமே ஒரே ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க் என்ன தெரியுமா? ஓவர் வேல்யூவேஷன். ரொம்ப அதிகமா நிறுவன மதிப்பு இருக்கும்போது அந்த இடத்துல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்றது யூசுவலா நல்லா முடியாது. நம்மள ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு அந்த மாதிரி இன்வெஸ்டிங் கொண்டு செல்லாது. ஸோ எப்போ வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்த விட்டு வெளியே போய் ஒரு சேஃப் பிளேஸ்ல தள்ளி நிற்கணும். இப்ப இந்த எஸ்ஐபிக்கு வருவோம். நீங்க தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சில ஆண்டுகளா பண்றீங்க, ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கு. நீங்க பார்த்த பாஸ் பர்ஃபார்மன்ஸ் ரிட்டர்ன் 10 வருஷம் 20 வருஷம் விட்டா 100 வருஷத்துக்கு கூட கொடுப்பாங்க. அந்த எஸ்ஐபி ரிட்டர்ன் டேட்டா பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்கேன், நான் ஏன் நிறுத்தணும், நான் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கூட சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல், மோஸ்ட் ஃபண்டமெண்டல், எக்ஸஸ் வேல்யூவேஷன் இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நமக்கு பயன் தராது. ஒருவேளை அந்த எக்ஸஸ் வேல்யூவேஷன் 2-3 வருஷம் நீடிச்சா, ஆல்ரெடி 1 இயர் ஆயிடுச்சு, இன்னும் 1 இயர் 2 இயர்ஸ் நீடிச்சுனாக்கா, அந்த மொத்த பீரியட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சிருப்போம், அதுக்கப்புறம் அது விழுந்துச்சுனாக்கா அடி இன்னும் பலமா இருக்கும். நம்ம 3 வருஷம் சேமிச்சதனுடைய பயன் நமக்கு கிடைக்காது, மாறாக நமக்கு கெடுதல் நடக்கும். ஸோ இதனாலதான் நிறுவன மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கிற இடத்துல போய் எஸ்ஐபி பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. இதே விஷயத்தை தான் குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ல எஸ்ஐபி பண்றது. நான் குவாலிட்டி ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ தான் ரன் பண்ணுவேன் அப்படின்னு சில ஃபண்ட் மேனேஜர்ஸ் தெரிஞ்சாங்க. அவங்க போர்ட்ஃபோலியோல ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஷேர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுல நிறைய பேர் 2020ல இருந்து எஸ்ஐபி பண்ணாங்க. பட் 3-4 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியும் ரிட்டர்ன் கிடைக்கல. இதெல்லாம் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் இத்தனைக்கும். சோ நிறுவன மதிப்பு அதிகமா இருக்கும்போது அந்த இடத்துல எஸ்ஐபி பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப அடிப்படை. இன்னைக்கு ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல இருக்கக்கூடிய நிறுவன மதிப்பு லார்ஜ் கேப்பை விட அதிகமா இருக்கு, அதுவும் சிக்னிபிகன்ட்லி ஹையர். அந்த மாதிரி டைம்ல அந்த இடத்துல போய் எஸ்ஐபி பண்ணாக்கா நமக்கு பயன் கிடைக்காது. இல்ல சார், நான் 20 இயர்ஸ்னு மறுபடியும் அதே பழைய வசனத்தை ஆரம்பிக்காதீங்க. நீங்க 20 இயர்ஸ் பண்ணுங்க, ஆனா
இந்த வேல்யூவேஷன் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வர்ற வரைக்கும் வேற இடத்துல பண்ணுங்களேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நீங்க வரலாமே. எஸ்ஐபி ஸ்மால் கேப்ல பண்ணவே கூடாதுன்னு யாரும் சொல்லல. ஆனா எப்ப பண்ணணும்ன்ற ஒரு டிசிப்ளின் இருக்கணும்ல சார். 10 வருஷம் பண்ணா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்றாங்களே சார் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் 35 வருஷமா ஈக்விட்டி இன்வெஸ்டரா இருக்கேன். இந்த 2 வருஷத்துல இருந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் வேல்யூவேஷனை நான் என் லைஃப்ல பார்த்ததில்லை. இதை எதோட நான் ஒப்பிட்டு சொல்லுவேன்னா 2000ல இருந்த டெக் வேல்யூவேஷனுடைய 2008ல இருந்த இன்ஃப்ரா அண்ட் பவர் வேல்யூவேஷனோட கம்பேர் பண்ணுவேன். அந்த மாதிரி மிகைப்படுத்தப்பட்ட நிறுவன மதிப்புல தான் இந்த அத்தனை பணமும் போய்கிட்டு இருக்கு. அது இண்டெக்ஸா இருந்தாலும் சரி, அல்லது ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க நேரடியா போய் வாங்கக்கூடிய தனி பங்குகளா இருந்தாலும் சரி, நீங்க எக்ஸஸ் வேல்யூவேஷன்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முக்காவாசி பேர் விரும்பி வாங்குற பங்குகள் மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பில் இருக்கக்கூடிய பங்குகள் தான். அப்ப என்ன ஆகும்? ரிசல்ட் நான் சொன்ன 2 உதாரணங்கள் மாதிரி தான் இருக்கும். 2000ல டெக்ல இதே மாதிரி தான் எஸ்ஐபி பண்ணாங்க நிறைய பேர். அந்த எக்ஸஸ் வேல்யூவேஷன்ல இருந்து வேல்யூவேஷன் கீழே வந்து மேல வர்றதுக்குள்ள உங்களுக்கு வயசாயிடும், பணமே பண்ண மாட்டீங்க, சோர்ந்து போயிடுவீங்க. இந்த நேரத்தை இந்த இடத்துல வீண் பண்றதுக்கு பதிலாக வேற இடத்துல போயிருந்தா நம்ம வேற பஸ்ல ஏறி போக வேண்டியவருக்கே போயிருப்போமே அப்படின்ற ஒரு வைத்தெரிச்சலும் வருத்தமும் சோகமும் மிஞ்சும். இப்ப இது வரக்கூடாதுங்கிறதா எல்லாருக்கும் நேச்சுரலா தோணணும். ஆனா தோண மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ங்கிற ஒரு போதை இருக்கு பாருங்க. அந்த போதை வந்து நம்மள அதை கடந்து பார்க்க அலோவ் பண்ண மாட்டேங்குது. இதனால என்ன நடக்குதுன்னா சேஃப்டிங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. இவ்வளவுதான் இதுல விஷயம். என்னைக்கு நீங்க பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கடந்து வந்து உங்களுக்கு எது சேஃப்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பா நீங்க சிப்பை தொடர்வீங்க. சிப்பை நிறுத்த மாட்டீங்க, ஆனா ஒரு சேஃப் பிளேஸ்ல கண்டினியூ பண்ணுவீங்க. இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா சேஃப்டி அப்படின்ற அந்த வாதமும் இந்த இடத்துல தூள் தூள் ஆயிடுது. ஏன்னா இண்டெக்ஸும் அதே ஓவர் ஸ்டாக்ஸை வச்சிருக்கிற ஒரு கருவி தான். அதுவும் இன்னும் நிறைய ஓவர் ஸ்டாக்ஸை வச்சிருக்கும் போது அது இன்னும் பெரிய ரிஸ்க் ஆயிடும். ஆக்சுவலா இண்டெக்ஸ் மே லூஸ் மோர் தென் ஆக்டிவ் மேனேஜர்ஸ் போர்ட்ஃபோலியோ. எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப சில ஸ்மால் கேப் மேனேஜர்ஸ்க்கு தெரியும் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்க போர்ட்ஃபோலியோல வேல்யூவேஷன் குறைவா இருக்கக்கூடிய பங்குகளுக்கு ஸ்லைட்லி ஹையர் வெயிட்டேஜை கொடுத்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல சில மியூச்சுவல் ஃபண்ட் பண்ற மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனிஸை எவ்வளவுக்கு ஆம்ஃபி அலோவ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வாங்கி இந்த போர்ட்ஃபோலியோல சேர்த்துக்குவாங்க. லார்ஜ் கேப்ல லோ வேல்யூ கம்பெனி சேர்க்கும் போது ஓவரால் போர்ட்ஃபோலியோனுடைய பிஇ ரேஷியோ கொஞ்சம் குறையும். அந்த வகையில அடி பலமா விழும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா அடி விழும். ஆனா இண்டெக்ஸுக்கு அந்த லக்ஸரி கிடையாது. எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான் இருக்கும். ஸ்மால் அண்ட் மிட் இண்டெக்ஸ் ஒன்று இருக்கு. அதுல 2 எக்ஸ்பென்சிவ் சேர்ந்து ஒரு டபுள் எக்ஸ்பென்சிவ் இண்டெக்ஸ். அது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுல எனக்கு இந்த காலகட்டத்தில் துளியும் உடன்பாடு இல்லை. என்ன ரீசன்னா வேல்யூவேஷன் டிசிப்ளின் தான் ஒரு மனிதனுக்கு ரிட்டர்னை எடுத்து கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருவி. எது வரைக்கும் நம்ம வேல்யூவேஷன் டிசிப்ளினை மதிச்சு இன்வெஸ்ட் பண்றோமோ அது வரைக்கும் நமக்கு ஆபத்து கிடையாது, நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு. எப்ப நம்ம வேல்யூவேஷன் டிசிப்ளின் அப்படிங்கிற விஷயத்த பொருட்படுத்துவதே இல்லையோ, கண்ணை மூடிக்கிட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார் 10 இயர் பாஸ் பர்ஃபார்மன்ஸ் 20 இயர் பாருங்க இதெல்லாம் பார்த்து பண்றோமோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா வேல்யூவேஷனை அவமதிக்கிறோம். வேல்யூவேஷனை எப்பெல்லாம் நம்ம அவமதிக்கிறோமோ அப்பெல்லாம் வேல்யூவேஷன் நமக்கு பாடம் எடுத்துரும். இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூவேஷனை அவமதிச்சிருக்கு. அதுவும் எவ்வளவு நாளா? 2 வருஷமா மார்க்கெட் வேல்யூவேஷனை அவமதிச்சுட்டு வருது. இப்போ வேல்யூவேஷன் மார்க்கெட்டுக்கு பாடம் எடுத்துச்சுனாக்கா இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் என்ன ஆகுன்றத கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். நான் பெயர் எதையுமே குறிப்பிடல, நீங்களே பெயர்களை சொல்லுங்க. 52 வீக்ல இருந்து எவ்வளவு விழுந்திருக்குன்னு பாருங்க. இது இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ்க்கு ஆச்சுன்னாக்கா அந்த ஸ்பேஸ்ல என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நடக்காம போகலாமே சார் அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரிஸ்க் கடந்து வெளியே வாங்க.
அதுக்கப்புறம் நிறுவன மதிப்பு உங்களுக்கு பிடிச்ச வேல்யூவேஷன் ஜோன்ல வரட்டும். அந்த நேரத்துல மறுபடியும் ஆரம்பிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. யார் தடுத்தாங்க? இன்னைக்கு மீன் பிடிக்க போகாதீங்க அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு எச்சரிக்கை விடுவாங்க. போர்ட்ல ஒரு கொடியை ஏத்துவாங்க. ஏத்தி வைக்கும் போது மீனவர்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இப்ப நீங்க போய் மீன் பிடிச்சீங்கன்னா நாளைக்கு நீங்க திரும்பி வருவீங்களான்னே தெரியாது அப்படிங்கறதான். எதுக்காக கொடுக்குறாங்க? அவங்க திரும்பி வரக்கூடாதுன்னா கொடுக்குறாங்க இல்ல. இப்ப போகாதீங்க, ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அந்த எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்மால் அண்ட் மிட் கேப்புக்கு கொடுக்கப்படும் எச்சரிக்கை இதே வகையை சேர்ந்ததுதான். இந்த எச்சரிக்கையை எடுத்துக்கிறதும் புறந்தள்ளுறதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் எச்சரிக்கை விடுப்பது என்பது ஒரு சமூக பொறுப்பு. அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.